வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என்னென்னாங்க, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பி பாசிட்டிவ் அப்படிங்கிறத பற்றி நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பொறுமையாக கேளுங்க. அதாவது என்னோடய வீடியோ எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நான் என்னென்னா ஒரு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி இன்டெப்த்தாக இருக்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீகத்தில் நிறைய புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். நான் எதாவது உங்களுக்கு கதை சொல்லலாம், பட் அதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்கள் நடைமுறை வாழ்க்கைக்கு அது பயன்படணும். அதனால் எது தேவையோ உள்ளுணர்வாக எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ என்னது ஒரு கதை புக்கு மாதிரியோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மாதிரி இருக்காது. உங்களுக்கு தேவையானது, யூஸ்ஃபுல்லானது, இன்றைக்கி உங்களுக்கு புரியலைனாலும் நாளைக்கு எப்போயாவது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு சில அனுபவங்கள் வர்றப்ப இதோட நீங்கள் அதை ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு யதார்த்தமான வீடியோஸ் தான் என்னோடது. ஸோ இங்கே என்ன பார்க்க போகிறோன்னா, பி பாசிட்டிவ். இந்த உலகத்தில் இந்த பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி எஸ்பெஷலி வெளிநாட்டில் ஏகப்பட்ட புக்கு, த மிராக்கிள் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், பி பாசிட்டிவாக இருங்க, எல்லோரும் பாசிட்டிவாக இருங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏகப்பட்ட புக்ஸு, ஏகப்பட்ட மோட்டிவேஷன், பி பாசிட்டிவ் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பி பாசிட்டிவாக இருங்க அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு பி பாசிட்டிவ்ங்கிறது என்னென்னா, நமக்கு வாழ்க்கையில் நிகழ்வுகள் நிறைய நடக்குது. நமக்கு இன்பம் வருது, துன்பம் வருது, வியாதி வருது, ஆரோக்கியம் வருது, நம்ம கூட இருக்கிறாங்க, போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. துரோகம் பண்ணுறாங்க, ஃப்ரெண்ட்ஸாக மாறுறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு டபுள் முனை இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும். இந்த பூமியே என்ன சொல்லுவாங்கன்னா இருவினை பூமி அப்படிம்பாங்க. இங்கே இன்பம் மட்டுமே இருக்காது, நீங்கள் விரும்பலைனாலும் துன்பத்தை அனுபவிச்சாகணும். துன்பம் மட்டுமேவும் இருக்காது, நீங்கள் விரும்பலைனாலும் உங்களுக்கு இன்பம் வரதான் செய்யும். ஸோ அதனால் அந்த இருள், அந்த ஒரு பகல், அதாவது நீங்கள் வாழ்க்கையை பற்றி நான் என்ன சொல்ல வரேன்னா, வாழ்க்கையை பற்றி நீங்கள் ஆழமாக புரிஞ்சிக்கிறதுக்கு பேர் தான் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது. அதாவது உங்களை சுற்றி நடக்கிற அந்த இயற்கையோட நிகழ்வுகள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள், இதை பற்றியான ஆழமான புரிதல் வர்றப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக இந்த பி பாசிட்டிவ் அப்படின்னா என்னங்கிறதே புரியும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, ஒரு செருப்பெல்லாம் போடுறீங்க, திடீர்னு செருப்பு காணாமல் போயிடுது. அப்போது உங்களுக்கு என்ன ஆகுது? கடவுள் மேலே கோவம் வந்துடுது. ஒரு சாதாரணமாக ஒரு 100 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா செருப்பு காணாமல் போனால் உடனே கோவம் வருது. ஒரு சின்ன விஷயந்தான். அதாவது இங்கே நம்ம ஒன்றும் பிறக்கிறப்ப செருப்போடு பிறக்கலை, இங்கே தான் நமக்கு எல்லாம் கிடைக்கிது. ஸோ அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ அந்த 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 நமக்கு அந்த இழப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒன்று அதை நம்மளுடைய கர்மான்னு நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை இறைவனோட செயல் நினச்சி அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை அந்த நிகழ்வு இது நடந்துருச்சு, சரி யாரோ ஒருத்தருக்கு அந்த செருப்பு தேவை, அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி அதை ஒரு தர்மமாக நினைக்கணும். ஏதோ ஒரு ரூட்டில் உங்கள் மனம் அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்கிறதுக்கு பேர் தான் பி பாசிட்டிவ் அப்படிங்கிறது. இதை நான் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் ப்ராக்டிக்கலாக வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்களேன். எந்த ஒரு விஷயத்தையும் நாலேஜாக கேட்குறதுங்கிறது ரொம்ப சர்வசாதாரணம், ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ஒரு விஷயமே கிடையாது. யார் வேணால் இன்றைக்கி யூடியூபும் ChatGPT இருக்கனால பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். ஆனால் நடைமுறை வாழ்க்கை வர்றப்போ உங்கள் மனம் எப்படி இயங்குது, அதை எப்படி ஏற்றுக்குது, அதை ஏற்றுக்காமல் எதிர்க்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கவனம். ஸோ அதை நீங்கள் அந்த கவனித்து அதிலேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க ஆரம்பிக்குது இல்லையா, அதுக்கு பேர் தான் பி பாசிட்டிவ். ஸோ நம்ம இந்த நேரத்தில் இந்த நிகழ்வை அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு ஒருத்தருக்கு ஒரு வியாதி வருது, சரி இந்த வியாதி நமக்கு வந்துருச்சு, அதுலேருந்து வெளியில் வரதுக்கான முயற்சிகள், மருத்துவங்கள் அதெல்லாம் நம்ம செய்யலாம். பட் அது வந்துருச்சுங்கிறத முதல்ல நம்ம அந்த அக்செப்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஃபினான்ஷியல் லாஸ் வருதா, அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி அது மாதிரி ஒன்று இருக்குது. நம்ம நெகட்டிவ்ஸை பற்றி ரொம்ப பேச வேண்டாம், பட் சொல்கிறேன், மனித வாழ்க்கையில் இந்த நிகழ்வுகள், வியாதிகள், மரணங்கள், துரோகங்கள், நான் எதிர்மறையை பற்றியே நான் சொல்கிறேன். ஏன்னா பாசிட்டிவிட்டியே அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்கு எந்த ஒரு ட்ரைனிங்கும் தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பணம் வருதுன்னா ஜாலியாக கைத்தட்டி அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஒரு புது உறவு வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, யாராவது நல்ல உங்களுக்கு நட்பாக இருந்தால் அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஆனால் அதுக்கு நேர் எதிர்மறையான விஷயங்கள் நடக்கிறப்ப
நம்மளால் அதை ஏற்றுக்க முடியறது கிடையாது. ஸோ அந்த 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 நமக்கு ஒரு 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 விஷயத்துக்கு அந்த ஆப்போசிட்டான விஷயம் நடக்கிறப்ப நம்ம வந்து அது அப்போ அந்த ஆழமான வாழ்க்கை புரிதல் இருந்தால் தான் உங்களால் அந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்க முடியும். எது நடந்தாலும் அது இறைவன் செயல். இன்றைக்கி இறைவன் இப்போ நமக்கு சாப்பாடே கிடைக்கல, இன்றைக்கி நம்ம வந்து பசியோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இறைவனோட விருப்பம் அப்படிங்கிறது நம்ம மனப்பூர்வமாக எப்போ நம்ம வாயால் கிடையாது, உங்கள் மனசு அந்த புரிதலுக்கு வருதோ அப்போ தான் அதுக்கு பேர் தான் பாசிட்டிவ் திங்கிங்கிறது, அதுக்கு பேர் தான் பி பாசிட்டிவ்ங்கிறது. நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக என்ன நடக்குதுன்னா, ஒரு 2-3 விஷயம் நம்ம வாழ்க்கையில் தப்பாக பண்ணோன்னே நம்ம கன்ஃபியூஸ் ஆகி டென்ஸ் ஆகி கோவம் வெறுப்பு பொறாமல் அது இதுன்னு போய் டைவெர்ட் ஆகிடுறோம். அப்போ அந்த நெகட்டிவ் பி பாசிட்டிவ்னால் பாசிட்டிவாக நடக்கணும்னு மட்டும் நினைக்கக்கூடாது, நெகட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எது நடக்குதோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த ஏற்றுக்கிற தன்மைக்கு பேர் தான் பி பாசிட்டிவ். அதை நீங்கள் ஏற்றுக்கிறப்ப என்னாகும், உங்களுடைய கர்மாக்கள் உங்களுக்கு எதாவது இருந்துச்சுன்னா அந்த கர்மாக்கள் கரைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஏற்றுக்கிறப்ப உங்களை ரொம்ப எதுவும் துன்பப்படுத்தாது. அந்த விதியுமே வந்து நீங்கள் அதை ஏற்றுக்கிறப்ப உங்கள் துன்பப்படுத்துறத குறைச்சிக்க ஆரம்பிக்கும். அதை ஏற்று நம்ம அதுக்காக வெளியில் துன்பத்திலே இருக்கணும்னு நான் சொல்ல வரல, யதார்த்தங்களை நம்ம ஏற்றுக்கணும். நமக்கு அமைஞ்ச சில விஷயங்கள், தொழில், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர், நம்ம கூட பிறந்தவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதுக்குள்ளே நமக்கு சில விஷயங்கள் நம்ம கர்மா விதியை பேஸ் பண்ணி தான் நடக்குது. அதனால் நம்ம அதை பற்றி வந்து ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப வந்து நம்ம அதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறதோ பண்ணக்கூடாது. அதை நம்ம ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிறது பேர் தான் பி பாசிட்டிவ். ஸோ அதனால் நான் இது ரொம்ப நுட்பமாக சொல்லிட்டேன். அது ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்கள் அனுபவத்தில் அது எப்படி வருதுன்னு பாருங்கள். டெய்லி ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போயிட்டு வரீங்க, இல்லை வீட்டிலே நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் இருக்கீங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு நடக்கிற நிகழ்வுகளை உங்களால் ஏற்றுக்க முடியுதா, உங்கள் மனம் அதை அக்செப்ட் பண்ணிக்குதா இல்லை எதிர்க்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அது ஒரு சின்ன கதை சொல்லுவார் ஓஷோ. வந்து ஒரு ஜென் குருமார்கள் வந்து இப்படி காட்டு வழியாக பயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கிராமம் காடுன்னு. எப்போதும் நைட் ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரேயர் பண்ணுவாங்க குரு. அவரோட சேர்ந்து ஒரு 50-100 பேர் சிஷ்யர்கள் இருப்பாங்க. இன்றைக்கி எங்களுக்கு இந்த உணவு கிடைச்சதுக்கு நன்றி, தண்ணி கிடைச்சதுக்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொருத்துக்கு நன்றி சொல்லிகிட்டே வருவார் குரு. அன்றைக்கி காலையிலேருந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றுமே கிடைக்கல, சாப்பாடும் கிடைக்கல, தண்ணியும் கிடைக்கல. குரு வழக்கம் போல் நைட்டு தூங்குறப்ப ப்ரேயர் பண்ணுறதுக்கு உட்கார்றாரு. அப்போ அங்கே இருக்க சிஷ்யர்லாம் கடுப்பாயிட்டார், என்ன கிடச்சிது இன்றைக்கி நம்ம நன்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ தான் சொல்கிறார் அந்த குரு, இன்றைக்கி நம்ம பட்னியாக இருக்கிறது தான் நமக்கு நல்லதுங்கிறது தான் இறைவனோட தீர்ப்பு. ஸோ அந்த யதார்த்தத்தை நம்ம ஏற்றுக்கணும். நம்ம அந்த பட்னியாக இருக்கிறது கூட நம்ம ஹெல்த்துக்கு அது வந்து நமக்கு தேவைப்படுறதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை போகும். ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் வரவே வராது. எத்தனை புக்கு படித்தாலும் வராது, எத்தனை லெக்சரு, எத்தனை சத்சங்கம் போனாலும் வராது. ஒன்றே ஒன்று என்னென்னா, நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும். வாழ்க்கைங்கிறது என்ன அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு என்றைக்கு புரியுதோ அன்றைக்கி தான் நீங்கள் பாசிட்டிவாக இருக்க முடியும். வாழ்க்கைனா என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறான், நான் இதெல்லாம் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லாமே உனக்கு கிடைக்கிது, எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் மனிதர்களையோ பொருளையோ ஏதோ ஒரு ஸ்டேஜில் அதை விட்டுட்டு நம்ம போய் தான் ஆகணும். அப்போ அந்த டிட்டாச்மெண்ட் ப்ராசஸை இயற்கை வந்து பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஒரு ஏஜுக்கு அப்புறம் நமக்கு அது தன்னால் பண்ண ஆரம்பிக்கும். அதனால் அது பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பற்றை வந்து நம்மளே விட்டுறணும். அந்த பற்றை நம்மளே விட்டுறணும். ஸோ நம்ம அதாவது அனுபவிக்கிறது ஒரு ஸ்டேஜ், எல்லாத்தையும் அனுபவிக்கணும், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு பர்டிகுலர் ஏஜ். ஒரு ஏஜுக்கு அப்புறம் ஒரு 40 வயசு 50 வயசுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா அனுபவித்ததெல்லாம் நம்ம மனசளவில் நம்ம விட ஆரம்பிக்கணும். ஸோ அது விடுறப்ப என்னாகும், வாழ்க்கை வந்து நம்மள்டேருந்து அதை பிடுங்குறப்ப நமக்கு அந்த வலி வேதனை இருக்காது. அப்போ நம்ம பாசிட்டிவாகவே இருப்போம். ஓகே, இது நல்லது தான், நல்லதுக்கு தான் நடக்குது. நம்ம பிள்ளைங்க மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு, நம்ம ஒரு வீடு மேலே அட்டாச்மெண்ட்டு, ஒரு சொத்து மேலே அட்டாச்மெண்ட்டு, பணத்து மேலே அட்டாச்மெண்ட்டு, ஆன்மீகத்து மேலே அட்டாச்மெண்ட்டு, அட்டாச்மெண்ட்னா அட்டாச்மெண்ட் தான். அது எதாக இருந்தாலும் சரி. அதான் ஆசையர் மீன் ஈசனோட ஐன்னு ஆசையர் மீன் திருமூலரில் திருமந்திரத்தில் சொல்லுவார். ஈசன்ட்ட கூட ஆசை வைக்காத. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அந்த தாட், அந்த பற்று தான் ஒன்று துன்பப்படுத்துது. ஸோ அந்த பாசிட்டிவிட்டி வரணும் அப்படின்னா வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு நமக்கு வாழ்க்கையில் நடக்கிற எதிர்மறையான விஷயங்கள் வந்து எதிர்மறை கிடையாது, விஷயங்கள் நடக்குது, அது எதிர்மறையாக நம்ம நினச்சிக்கிறோம்.
அதுவும் யதார்த்தமான ஒரு விஷயந்தான். அது இறைவனோட ஒரு விருப்பமாக நம்ம அதை பார்க்கணும். ஸோ அப்புறம் அந்த மாதிரி பார்த்து மனப்பூர்வமாக அந்த மெச்சூரிட்டி வந்து எப்போ வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும். ஸோ இந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ நான் அந்த வீடியோ சொல்லிட்டேன் நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாலாம் வராது. இது பண்ண சாரி ஒரு கால் வந்துருச்சு. ஸோ அதனாலலாம் உங்களுக்கு வராது. நீங்கள் வந்து ஆழமாக ஒரு பொதுவாகவே என்னென்னாங்க நீங்கள் எந்த ஆன்மீக புஸ்தகம் படித்தாலும் எந்த ஒரு குருகிட்ட நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் என்ன மாதிரி ஆளுங்கள்கிட்ட நீங்கள் கேட்டாலும் உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் வரும். உங்கள் வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அனுபவம் வர வர இது கனெக்ட் ஆகி திடீர்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். அது எப்போ வரும்னு தெரியாது. ஒரே நாளில் வரலாம், 10 வருஷம் கழிச்சு வரலாம், 15 வருஷம். அது பேர் தான் ஞானம். அந்த ஞானம் வந்தால் தான் நான் சொல்கிற இந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன மாதிரி இருக்கிறவங்க அந்த வேர்ட்ஸுக்கெல்லாம் உங்களுக்கு அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளையும் இறைவனோட விருப்பமாக நினச்சி நம்ம ஏற்றுப்போம். ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம எல்லாமே இறைவன் செயல் அப்படிங்கிறத, அது இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இதுவும் இறைவனோட விருப்பம், சிவனோட விருப்பம், முருகனோட விருப்பம். இல்லை நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்களோ அது இறைவனோட பிரபஞ்சத்தோட ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நடக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளுடைய கர்மாக்கள் குறைஞ்சி நமக்கு அதிர்ஷ்டங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ அதான் பி பாசிட்டிவ். தேங்க்யூங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.